ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான பிஷப் டாக்டர் ரூபன் எம் சத்யராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் 50 வருடம் இந்த ஊழியத்தின் பாதையில் நீங்கள் கடந்து வந்ததுக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் அவர் ஒரு கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தனிப்பட்ட முறையில் அவருக்கும் எனக்கும் உள்ள அவர் இந்த 50 வருடத்தில் பல நபர்களை, பல பேரை அவர் சந்தித்திருப்பார், பல ஊழியர்களை அவர் உருவாக்கியிருப்பார். நிறைய காரியங்கள் அவரை குறித்து சொல்லலாம். அதில் எனக்கு ஒரு பாக்கியம், அந்த 50 வருடத்தில் எனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. அதை குறித்து நான் உங்கள் மத்தியில் சுருக்கமான முறையில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நான் தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கு அடுத்து சில மனிதர்களை தேவன் என் வாழ்வில் அனுமதித்தார். அதில் ஒன்று என்னுடைய நண்பர் ஜான் பாபு, அவர் மூலியமாக தான் நான் சுவிசேஷத்தை கேட்டேன். இரண்டாவது, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய பாஸ்டர் எஸ்டி ஐமன், அவர் தான் என் ஆவிக்குரிய வாழ்வில் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்தார். பிறகு நான் பின்மாற்றம் அடைந்திருக்கும் போது என்னுடைய நண்பர் ரைனி, அவர் என் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு வாழ்வை எனக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் அனுமதித்தார். பின்வாங்கி போன என்ன மறுபடியும் கொண்டு வந்தார். அதில் ரொம்ப முக்கியமான, நான் ஊழியத்தின் பாதையில் வரும்போது, பாஸ்டராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப முக்கியமான இந்த போதக ஊழியர், இந்த பாஸ்டர் மினிஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பர்சன்னா அவர் நம்முடைய டாக்டர் ரூபன் எம் சத்யராஜ் ஐயா அவர்கள் தான். அவரை நான் 1992 நான் அவரை சந்தித்தேன். அதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று நடத்தினிருந்தாங்க, டிப்ளமா இன் மிஷன். இது என்னுடைய அண்ணன் அருள்ராஜ்னு, அவர் தாமஸ் குட்டி, பாஸ்டர் தாமஸ் குட்டி, அவங்கக்கிட்ட ஒரு ஆடிட்டிங் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு ஃபார்ம் பிளேட் கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, நீ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீ அனுப்புன்னு சொல்லி. அதுதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நான் நம்முடைய பாஸ்டரை சந்திக்கிறதுக்கு. அப்போ 1992, அது 1991 அந்த கோர்ஸ் ஆரம்பித்தாங்க. நான் 2வது பேட்சாக அதில் சேர்ந்து என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினதுன்னா அதுதான் முதல் முறை. அதில் நான் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல, அப்பத்திலிருந்து எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. எந்த அளவுக்கு அந்த தொடர்புனா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதாவது பாஸ்டர்ஸ் மினிஸ்ட்ரி, பாஸ்டர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பிரசங்கிக்க வேண்டும், அவங்களுடைய அந்த நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கணும். ஒரு முறை நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு போதகர் பாஸ்டர்ஸ் ஊழியங்களை முடிச்சுட்டு மீதி இருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ அவர் அதுக்கு ரொம்ப அருமையான விளக்கங்களெல்லாம் சொன்னார். ஸோ எப்படியெல்லாம் ஒரு போதகர் மற்ற நேரங்களில் அவர் இருக்கணும்னு. அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியது, ஒரு மனிதனை புகழ்ந்து பேசுவதற்காக சொல்ல, நான் வாழ்க்கையில் அவர் அந்த 50 வருட ஊழியத்தில் ஏறக்குறைய எனக்கு ஒரு 30 வருடமாக அவர் எனக்கு அறிமுகம் என்றே சொல்லலாம். நான் அதுக்கு முன்னால் கூட அவரை சந்திச்சிருக்கிறேன், அவருக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியாது. இப்போது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த நாட்களில் அவரோடு நான் பயணிக்கும்போது அவரிடமிருந்து நான் பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏராளம். அதுக்கெல்லாம் நான் என்னைக்காவது ஒரு நாள் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்குள்ள ஒரு நீண்ட நாளாக ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு ஆசை இருந்தது, ஒரு கனவு இருந்தது. எப்பயாவது ஒரு வாய்ப்பு காத்திருந்தேன் நான் அந்த வாய்ப்புக்காக. இதன் மூலயமா அவருக்கு நான் நன்றியை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது இந்த நல்ல வாய்ப்பு, எனக்கு ஒரு நல்ல தருணம். அதை நான் பயன்படுத்தி சொல்ல விரும்புகிற காரியம்னா, 1997 ஒரு சர்ச்சை ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை நடத்தணுன்ற ஒரு அறிவையும் அவர் எனக்கு கொடுத்தது. அவரும் அறிவுரை மாத்திரம் கொடுக்கவில்லை, அதுக்கு கூட நின்று அந்த அத்தனை வேலையும்
அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்குரிய அத்தனை வேலையும் அவரே செய்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து என்னோட நேரம் செலவு பண்ணி எல்லாவற்றையும் முடித்து கொடுத்தார். அவர் அந்த நேரத்தில் எங்கள் சபையினுடைய அவர் ஒரு பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சபையின் பேர் இன்னைக்கு பெத்தேல் பைபிள் ஃபெலோஷிப் ஆர் சர்ச் அப்படின்னு இருக்கிறதுக்கு கூட காரணம் நம்முடைய பிஷப் டாக்டர் ரூபன் எம் சத்யராஜ் ஐயா அவர்கள் தான். எப்படின்னா, நாங்கள் பெத்தேல் ப்ரேயர் ஃபெலோஷிப்னு இருந்துச்சு. ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் இந்த பேரில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கட்டாயப்பட்டில் இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. எங்களது ஏபிசி, உங்களது பிபிசி, அகாப்பே பைபிள் சர்ச், பெத்தேல் பைபிள் சர்ச் அப்படின்னு. அது கூட எனக்கு ரொம்ப அந்த காரியம் ரொம்ப விருப்பமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நான் ஆரம்ப நாட்களில் முழு இரவு ஜெபம் நடத்துவோம். அப்போது சண்டே சனிக்கிழமை நடக்கிறதுனால சர்வீஸை கட் பண்ணி ஈவினிங் சர்வீஸ் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் டேயில் அங்கே அகாப்பே சர்ச்சுக்கு வந்துடுவேன். அப்போ ஒரு முறை கேட்டாங்க, ஏன் நீங்கள் சண்டே இங்கே வந்தீங்க? இந்த மாதிரி முழு இரவு ஜெபம் இருந்தது, நான் ஆராதனை அட்டென்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ எனக்கு ஒரு டிசிப்ளின் பண்ணாங்க. காரணத்தை கொண்டும் காலை ஆராதனை நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ அதுவே நான் கற்றுக்கினேன். இந்த மாதிரி நிறைய விஷயம், டைம் இல்லை சொன்னால் நேரமும் அதிகம் இருக்கும், நிறைய விஷயம் கற்றுக்கினேன். இன்னொன்று அவரை எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கும். பயம்னா அது ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு அது என்ன பயம்னே சொல்ல முடியாது. இன்றைக்கும் இருக்குது, அன்னைக்கு இருந்தது, அது இன்றைக்கும் இருக்குது. நான் இன்னொன்றும் சொல்லணுன்னா, அவர் இன்றைக்கி நம்மளுக்கு பிஷப் டாக்டர் அப்படின்ற பேர்லாம் இருந்தாலும் அவர் ஒரு மூத்த அண்ணன், மூத்த சகோதரனை போல தான் நடத்தி இருக்கிறாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பிறகு எனக்கு ஆர்டைன் பண்ணி ஜபித்து என்னை ஒரு ஊழியக்காரனாக அங்கீகரித்து, ராபோஜனம் கொடுக்க முடியாது, நான் கொடுக்க தகுதி இல்லைன்று இருந்தேன். அப்பொழுது நான் பாஸ்டரை தான் கூப்பிடுவேன். அவர் ராபோஜனம் கொடுத்து போவார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் நீ ஆர்டைன் பண்ணி நீ ராபோஜனத்தை கூட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை அவர் கொடுத்தார். இன்னொன்று சொல்லணுன்னா, என்னுடைய வீட்டில் எங்கள் அம்மா நல்லா பழக்கம், அவருக்கு பேசுவார். ஒரு விசேஷமும் வீட்டுக்கு நம்முடைய பிஷப் ஜிம்மை கூட அனுப்பி நான் சொல்லுவேன், இதெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு ஃபோனில் சொன்னாலே போதும். இல்லை அப்பா சொன்னாங்க, நேரில் போய் சொல்லணும்னு. இப்படி ஒரு விஷயத்துக்கும் என்னுடைய தகப்பன் தாய் மரணங்களுக்கு கூட நிறைய சபையில் திருமணங்களுக்கெல்லாம் அவர் எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். ஸோ இதுக்காக நான் ஆண்டவருக்கு அவருடைய ஊழியத்தில் எனக்கு இவ்வளோ உதவிகளை செய்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு பாஸ்டராக இருக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு ஆர்வமும் அவரை பார்க்கும்போது தான் எனக்கு வந்தது. ஸோ பாஸ்டருடைய ஒரு டிசிப்ளின், ஒழுக்கம் எப்படி இருக்கணும், நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து, சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து, நம்ம பேசுகிற பேச்சிலேருந்து. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆண்டவருக்கு அவர் மூலயமா என்ன அப்படி கற்றுக் கொடுக்க வைத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன். ஒரு சாதாரண ஒரு வசனத்தை கூட ரொம்ப அற்புதமாக பேசுவார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய ஒவ்வொரு பார்வையும் அவர் மீது எனக்கு இருந்துனே இருக்கும். ஸோ ஊழியத்தில் அடுத்து என்ன பண்ணணும், ஏது செய்யணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி நடத்தணும், எப்படி இதெல்லாம் நிறைய காரியங்கள் நான் கூட இருந்து பார்த்து நான் கற்றுக்கொண்ட ஒரு கிருபை எனக்கு கிடைச்சது. ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம் என்னென்னா, 2004 அவர் ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகி சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருந்தார். அப்பொழுது நானும் என்னுடன் ஊழியர் ஆபிரகாம் அவரை போய் சந்திக்க போகும்போது, அப்போது ஒரு காரியத்தை நான் ரொம்ப ஆழமாக அவர்கிட்டேருந்து கற்றுக்கினேன். அப்பொழுது அகாப்பே சர்ச்சிலேருந்து ஒரு சிலர் எனக்கு சொன்னாங்க, பாஸ்டர்கிட்ட நீங்கள் போகும்போது பாஸ்டருக்கு
நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் சார்பிலேருந்து சொல்லுங்கன்னு சொல்லி சில விசுவாசிங்க என்கிட்ட சொன்னாங்க. நானும் அந்த எண்ணத்தில் தான் வந்தேன், பாஸ்டருக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லணும் அப்படின்னு. ஆனால் அது நல்லவேளை நான் சொல்லலை. சொல்லியிருந்தா நான் சரியாக வாங்கி கட்டின்னு இருந்திருப்பேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, என்னுடைய உடன் ஊழியரை உட்கார வச்சுருக்கும்போது சொன்னார், வராரோன்னு எல்லாம் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அது எப்படி நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு அவர் அதை பற்றி சொல்லும்போது எனக்கு நான் அந்த வார்த்தையை சொல்லாததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அவர் அந்த ரெஸ்ட்டுன்ற வார்த்தை பிடிக்கல அவருக்கு. அப்போது நான் உணர்ந்தேன், அந்த கண்டிஷனில் கூட ஒரு ஊழியக்காரன் என்றைக்குமே ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை அந்த வார்த்தையின்படியெல்லாம் கேட்டு அவர் ரெஸ்ட் எடுத்திருந்தார்னா, ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த மினிஸ்ட்ரியில் அவர் சாதித்த சாதனைகள் ஏராளம். அந்த 20 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், திருச்சபைக்கு மற்ற காரியங்கள், ஊழியத்தில் எல்லாமே. அதை நான் என்றைக்குமே உணர்வேன். ஒரு ஊழியக்காரன் தன் உடல் பலவீனமாகும்போது அவன் ரெஸ்ட் எடுத்துட்டான், ஓய்வு எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் 20 வருஷம் கர்த்தர் இன்றைக்கும் ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். அப்படின்னா இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஸோ அது சமீபத்தில் போன வருடத்தில் கூட அவர் கால் அடிபட்டு இருக்கும்போது போய் சந்திக்கும் போது கூட அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே ஸ்பிரிட்டில், அதே ஒரு நிலையில தான் அவர் எப்போவுமே பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன். ஸோ இதிலிருந்து நான் ஒரு ஊழியக்காரன் அவனுடைய அது அவன் வியாதி படுக்கையாக இருந்தாலும், ஈவன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மரணப்படுக்கையின் சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் ஊழியத்தின் மீது வைத்திருக்கிற வாஞ்சை, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான் என்பதை அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கினேன். அதுலேருந்து எங்களை போன்று வளர்ந்து வருகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியர்களை தேவன் வைத்திருக்கிறதுக்காக நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன். அவரோடு இந்த நாட்கள் அதிகமாக தொடர்பில் இல்லைனாலும் எங்களுடைய ஐக்கியம் எப்போ சந்தித்தாலும், எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆலோசனை கொடுக்கவும், உதவி செய்யவும், என்னை அன்போடு அழைக்கவும், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் என்னை அவர் அழைப்பு கொடுக்குறார். நான் தான் போக முடியல. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய இருதயத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை இது நான் சொல்லணும் அப்படின்னா, அவர் இந்த 50 வருடத்தில் அவர் செய்த ஊழியத்தில் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்திருக்கிறது, மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஸோ அவர் இன்னும் நீண்ட நாள் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் வாழணும். ஒரு மனிதன் 50 வருடம் வாழ்வதே கஷ்டமாக இருக்கும்போது 50 வருடம் ஊழியத்தின் அனுபவம் என்பது மிகப்பெரிய ஒரு, எங்களை போன்ற ஊழியர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி என்றே நான் சொல்வேன். அதனால் உங்களை கர்த்தர் இன்னும் ஐஸ்நாட்டில் கூட்டி இன்னும் அநேக ஊழியங்களுக்கு நீங்கள் உதவியாக, பிரயோஜனமாக, பயனுள்ள பாத்திரமாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்தணும்னு என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் என்னுடைய மிகப்பெரிய ஜெபம் இதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.